நாள் நாம் தியானிக்கும்படியாய் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சிம்சோனை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தினுடைய நியாயாதிபதிகளில் ஒருவனாக அவன் காணப்பட்டான். இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாக்கள் ஆட்சி காலத்திற்கு முன்பாக ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் முழு தேசத்தையும் நியாயம் விசாரித்தார்கள். அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்துக்கு முன்பாக யார் இஸ்ரவேலரை வழிநடத்தினார் என்று சொன்னால், கடைசி தலைவர் யோசுவா. அதற்கு முன்பாக மோசையே தேவன் தலைவராக ஏற்படுத்தினார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தார். கானான் தேசத்தை யோசுவா பங்கிட்டு கொடுத்தார். கடைசி அவர் சொல்லிட்டு போன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்கள், கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன வேற யாரை சேவிப்பீர்கள் என்று ரொம்ப மனபாரத்தோடு வைராக்கியத்தோடு அவர் அந்த ஜனங்களை சொன்னார். ஏன்னா அவருடைய அந்திய காலங்களில் இருக்கும் பொழுதே அந்த ஜனங்கள் அநேகர் கர்த்தரை உத்தமமாய் சேவிக்கவில்லை. எதை கண்டாலும் அதை வணங்கினார்கள். அந்த ஒரு பழக்கத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்காக ஒரு தலைமுறை எழும்பணும் அப்படிங்கிறத யோசுவா அன்னைக்கே பாருங்கள் வாஞ்சித்தார். ஆனவனால்தான் அந்த யோசுவா புஸ்தகத்தினுடைய முடிவிலே நாம் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, என் புருஷனை ரட்சிக்கணுமே, கர்த்தாவே என் மனைவியை ரட்சிக்கணுமே, என் பிள்ளைகளை ரட்சிக்கணுமே, என் பெற்றோர்களை ரட்சிக்கணுமே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கதறி ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கும் சபைக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவலோடு இருக்கிற பிள்ளைகள், உங்கள் ஆவலை கர்த்தர் தீர்ப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லுங்க வாயை திறந்து, ரட்சிப்பு யாருடையது? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், உன் வீட்டாரும் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவனோடு நிற்பதில்லை. இந்த ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானுடைய இந்த அபிஷேகம், உண்மையான சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள அவனோடு முடிவதில்லை. பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு தெரியுமா சொன்னாரு? கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொன்னார். பாருங்க, அந்த விதை அது நிலத்தில் விழுகிறது, அது ஒரு மரமாய் வளர்கிறது. கடுகு செடியை பார்த்துருப்பீங்களா? அது சின்னதாக இருக்கும், ஆனால் அது ஓரளவு இந்த ஹைட் அளவுக்கு பாருங்கள், இந்த சர்ச்சினுடைய அந்த ஹைட் அளவுக்கு வளரும். அது படர்ந்து இருக்கும். அதில் சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்திருக்கும். அதிலும் பாருங்கள், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அதிலும் அடைக்கலம் போகும். இதே போல் ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த விசுவாசம் அல்லது அந்த ரட்சிப்பு விழுந்தா அவனோடு முடிகிறதில்ல. அநேகருக்கு அவன் பயனுள்ளவனாய் மாறுவான். அநேகரை இயேசுவண்டைக்கு இழுக்கிற ஒரு மனுஷனாய் மாறுவான். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்கள். அப்போ இன்றைக்கும் உங்களுடைய வாஞ்சியை கர்த்தர் தீர்ப்பார். உங்களுக்குள்ள ஆசை இருக்கா? என் பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்கணும், என் பேர பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அந்த ஜெபத்தை நிப்பாட்டாதுங்க. அந்த தாகத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார். ஒரு நாள் அப்படி ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். விசுவாச கண்களாலே பார்த்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்களேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படியாக இந்த யோசுவா சொல்லி கொண்டு கடந்து சென்ற பிறகும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாருங்கள் 7 முறை தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது ஒவ்வொரு நியாயாதிபதிகளை எழுப்பினார். அந்த 7வது முறை அவர்கள் பின்வாங்கி பெலிஸ்தியர்கள் கையில் 40 வருஷம், 1-2 வருஷம் இல்லை, 40 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அப்படியே அடிமைப்பட்டு போயிட்டாங்க. 40 வருஷம்னா நினச்சி பாருங்க. ஒரு ஜென்ரேஷன் தாண்டி, ஒரு ஜென்ரேஷன் நம்முடைய கால்குலேஷன் படியே அது 35 வருஷம் தான். அப்போ அதையும் தாண்டி அவர்கள் ஒரு தலைமுறை தாண்டி அடுத்ததாக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், பெலிஸ்தியருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு தம்பதியை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அவனுடைய பேர் மனோவா. நல்ல ஒரு பக்தி உள்ள குடும்பம். பாருங்கள், அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள்ளே நல்ல
ஒரு புரிதல் உள்ள குடும்பம். சிலர்லாம் இன்றைக்கி புருஷனுக்கு தெரியாமல் சிலரை மறைப்பார்கள், மனைவிக்கு தெரியாமல் சிலரை மறைப்பார்கள். அப்படி புருஷனுக்கு தோட்டங்கள் எல்லாம் உண்டு, வயலில் அவர் வேலையை கவனிக்க சென்றிருந்தார். இப்படி மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது தூதன் அந்த வீட்டுக்குள்ளே இறங்குகிறான். தூதன் இறங்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, தூதனை கண்டவுடன் இவள் பயப்படுகிறாள். ஆமீன். பாருங்கள், ஆனாலும் அவளுக்கு தேவனுடைய ஒரு வார்த்தை வருகிறது. பிறப்பதற்கு முன்பாகவே இந்த சிம்சோன் முன் அறிவிக்கப்படுகிறான். இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக தகப்பனும் தாயும் நசரேய விரதம் எடுத்தார்கள். நசரேயன் விரதம் என்று சொல்லும் பொழுது அது சாதாரணமானது அல்ல. அது மோசையினுடைய காலத்திலிருந்தே ஒரு லா, ஒரு சட்டம். யாராவது ஒரு தன் வயத்திலே பிறக்கிற குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணுவார்களே, ஆனால் அந்த மனுஷனும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அந்த மனுஷனும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். நமக்கு பரிசுத்த வேதாகமும் தெளிவாக ஒரு சத்தியத்தை போதிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய மனைவி அவனுடைய வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் அவனுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருக்கும். அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தலைமுறைகளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் காணும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கூட நம்ம பார்ப்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இப்போ பிறக்க போகிற குழந்தைக்காக ஆமென். பாருங்கள், இப்போ இந்த அம்மாவுக்கு முதல்ல செய்தி கிடைத்தது. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அம்மா பாருங்கள், புருஷன் வீட்டிலேருந்து வயல்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னு சத்தமாக சந்தோஷமாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு யாரை பார்த்தேன்? கர்த்தருடைய தூதனை பார்த்தேன். சந்தோஷமாக சொல்கிறாங்க. எப்போ பாருங்க, வாசலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு போல அன்னைக்கு ஃபோன் இருந்துன்னு நினச்சிடுங்க, ஒன்லே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுறதவரை அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லாட்டி அவர் எடுக்கிறதவரை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் எங்கே இருக்கணும்னு அறியணும், இல்லாட்டி இவங்க தலை என்ன செய்திடும், வெடிச்சிடும். சில ஆட்களுக்கு அப்படித்தான். இந்த ஃபோன் பாருங்க வந்ததுலேருந்தே நிறையவருக்கு வீட்டில் சமாதானமே கெட்டு போயிட்டு. இவங்க சொல்லுவாங்க, நான் அடித்தா மட்டும் உமக்கு ஃபோன் என்ன செய்யாது, வராது, இல்லாட்டி நான் அடித்தா மட்டும் உமக்கு வேலை என்னது, பிஸி, வேற யார் அடித்தாலும் எடுக்குது. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த ஃபோன்னாலே. பாருங்கள், இந்த மனைவிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகோதரிகள் சவுண்ட்லாம் கொஞ்சம் குறைஞ்சது போல இருக்கு. பாருங்கள், அவள் பொறுமையா இருக்கா. எதுவரை? தன் புருஷன் வயல்லேருந்து வருகிறத வந்தோன்னு ஒரு செய்தி சொல்றா. என்ன செய்தின்னா, இன்னைக்கு கேட்டீங்களா? ஆமீன், உங்க அம்மா என்ன ரொம்ப என்ன செய்யிட்டாங்க அப்படியா சொன்னா? இல்லை கேட்டீங்களா? உங்க தங்கச்சி அல்லவிட்டா எக்ஸெட்ரா அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. அவள் சொன்னாள், நான் தூதனை கண்டேன். அல்லேலூயா, கர்த்தருடைய தூதனை கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் தரிசனங்களை காண்கிற சகோதரிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தரோடு பகல் நேரங்களில் புருஷனை வேலைக்கு அனுப்பி வைத்து கொண்டு சிலவங்க உட்கார்ந்து அம்மா அப்படின்னு செல்ல எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சில பக்கங்களை வாசிக்கிற சகோதரிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். புருஷனை வேலைக்கு அனுப்பி வைத்து விட்டு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்து விட்டு, அல்லவட்ட ஜெப வீட்டில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு பாருங்க, அதுக்கு பிறகுதான் இன்னும் நிறைய வேலை இருக்கும். கொஞ்ச நேரம் பிந்தி கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருங்கள். நல்ல ஒரு குடும்பத்திற்கு ஒரு உதாரணமாக இந்த மனோவா குடும்பம் இருக்கிறது. ஆமீன். பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே எந்தவித ஒரு மறைவும் இல்லை. கணவன், நான் நினைக்கிறேன் ஹஸ்பண்டுடைய பாஸ்வேர்டு இந்த காலத்தில் இருக்கிற மனோவாவை ஒப்பிட்டு பேசணும்னா இப்படி தான். கணவனுடைய மொபைலுடைய பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். மனைவியினுடைய மொபைலுடைய பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? ஹஸ்பண்டுக்கு தெரியும். அப்படி இதில் ஓப்பனாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு ஓப்பன் ஆமீன் மனநிலை. தகப்பன் தாயினிடத்தில் நல்ல மனம் விட்டு பேசுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். எப்படியும் பாருங்கள், இவன் வந்தவுடன் பாருங்கள், இவனுக்கு ஒரே ஆசை, வாங்கிட்ட பேசின கர்த்தர் என்கிட்ட பேசணும். அவன் எப்படி ஆசைப்படுகிறான் என்று சொன்னால், சில வசனங்களை நான் வேகமாய் வாசிக்க இருக்கிறோம். பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்களேன். நீ ஒரு குமாரனை பெறுவாய். போதும். பாருங்கள், அடுத்ததாக நான் வாசிக்கிறோம். இது அவளுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ மனோவா வந்து கேட்கிறார். 12வது வசனம்,
அவர் வயலிருந்து வந்து கேட்கிறாரு, ஒரு ஜெபம் பண்றாரு. ஆமீன். பாருங்கள், ஜெபம் பண்ணி ஆமீன் நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற தகப்பன்மாருக்கு ஆமீன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வார்த்தை. பொதுவாக உலக மனுஷனை போல இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளும் மாறிட்டு ஆமீன் மதர்ஸ் டே அல்லோட்ட என்னோட ஃபாதர்ஸ் டே வேற என்னெல்லாம் டே உண்டு, சில டே எல்லாம் சொல்ல முடியாது, எக்ஸெட்ரா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் டேலாம் இருக்கும். பாருங்கள், அப்போ நிறைய டேலாம் இருக்கிறது. நான் சொல்ற விஷயம், நீங்கள் உண்மையான யதார்த்தமான ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழாமல் ஆமீன் இந்த மாதிரி டே எல்லாம் கொண்டாடி வேஸ்ட். ஆமீன் கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தாவே ஆமீன் பாருங்கள் என் பிள்ளைய எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி மனவா கேட்டது போல கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்றைக்கு பிள்ளைகளிடத்துல சொன்னேன், அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், தலைக்கு மேலே கையை வச்சு தனியா கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படிங்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ள ஞானம் இல்லை. தாவீதுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சமயத்துக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்வான். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு நிறைய பிள்ளைகள்கிட்ட இல்லை. அந்த டைமுக்கு தகுந்தாப்புல அவன் நடந்து கொள்வான். அவனோடு கூட இருந்தவர்களும் அப்படித்தான். அவன் கூட இருக்கிறவர்கள் வலது கை எடுத்து வெட்டணும்னா வலது கை எடுத்து வெட்டுவாங்க, இடது கை எடுத்து வெட்டணும்னா இடது கையை வெட்டுவாங்க. அவனோடு கூட இருந்தவர்கள்லாம் என்ன கை பழக்கம் உடையவர்கள், இருகை பழக்கம் உடையவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டைமுக்கு ஏத்தாப்புல, சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல. சிலவங்கெல்லாம் அப்படி இல்லை, இந்த பிடித்த பிடியில தான் இருப்பாங்க. நாம் பிடித்த இந்த முயலுக்கு எத்தனை காலு, சிலவங்க 5ன்னு சொல்லுவான் பாருங்கள். மற்றவங்கெல்லாம் நான் சொல்ற விஷயம் ஆமீன் அந்த சமயத்துக்கு ஏற்றபடி ஆமீன் பாருங்கள் சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அப்படி கொண்டு சொல்கிற ஒரு விசேஷித்த கிருபை, அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் அது வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்கள், அவன் ஜெபம் பண்றான். அப்போ இவங்க இந்த குடும்பத்துக்கு ஆசை, என் மனைவி மட்டும் பகல்ல இருக்கச்சில தூதன் வந்து பேசினீரே, இப்போ என் டைம் பேசுங்கப்பான்னு சொல்லி அவன் பேசுறான். ரெண்டாவதாக அவன் ரொம்ப அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஒரு பக்தி, ஒரு தாகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆமீன் அவன் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனோவா இந்த சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உங்க நாமம் என்ன என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே, எப்போதும் நீங்க சொன்னதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது உங்க நாமத்தை நாங்க கனம் பண்ணணும்ப்பா. இந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆசையை பாருங்க. ஆமீன். நீர் எங்களுக்கு ஒரு குழந்தை தருகிறீர், அது நன்றி. அது நஸ்ரேனா விடணுமா, ஓகே. அண்ணால் கேட்டது போல, ஆண்டவரே எனக்காக வேண்டாம்ப்பா, நீர் ஒரு பிள்ளையை தந்துட்டா அது கொண்டு உங்க ஆலயத்திலே என்ன செய்திருவேன், விட்டுருவேன். என் மேல இருக்கிற நிந்தை புரட்டப்படட்டோம்ப்பா. ஆமீன். பிரைஸ் காட். பாருங்கள், இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை தரணும். ஆமீன். பாருங்க, அப்பொழுது எங்க மேல இருக்கிற நிந்தை மாறும், நாங்க உங்களை உயர்த்தும்படியாக உம் நாமம் என்ன. அது மனோவை சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமீன். பாருங்கள், உம்மை கனம் பண்ணும்படி சொல்லுங்க, நாங்கள் உம்மை. அப்ப இந்த காலையில் நாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், சிலவங்கெல்லாம் குடும்பமா வந்திருக்கிறோம். அதனுடைய ரகசியம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை நடத்தின விதங்களுக்காக அவரை கனம் பண்ணும்படியாக அவருடைய பாதத்திலே வந்து நாம் தாழ்மையாக இருக்கிறோம். ஆமென். கடன் என்கிற நிந்தையை புரட்டி தள்ளினாரே, அல்லோட தரித்திரம் என்கிற நிந்தையை புரட்டி தள்ளினாரே. ஆமீன். இன்னும் எத்தனையோ காரியங்களை நன்மை செய்தார், எத்தனையோ விஷயங்கள், பிள்ளைகளுடைய விஷயங்கள், அனுதின வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்தாரே. அதுக்கு கனம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த கால வேளையிலே கர்த்தரை கனம் பண்ண நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, என்ன கனம் பண்ணுகிறேன் நான் கனம் பண்ணுவேன். அது நேரம் என்னை அசட்டை பண்ணுகிறவனை அசட்டை பண்ணுவேன். கர்த்தர் ஒரு மனுஷனை அசட்டை பண்ணியாச்சுன்னா எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை நிலை தடுமாறிடும், அலங்கோலமா மாறிடும். அதனால ஒரு ராஜாவுக்கு முன்பாக இருக்கும் பொழுது இந்த தேசத்தை ஆளுகிற சிலருக்கு முன்னால இருக்கிற கனத்தை கொடுக்கிற கனத்தை விட கர்த்தருக்கு அவ்வளவு கனத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், அப்ப வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆமீன். அவங்க சொல்றாங்க, நாங்கள் அப்ப 2 சேர்ந்து ஒரு மனமா இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க, கணவன் மனைவி. கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல ஒரு மனம். எப்படியெல்லாம் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், நாம் செய்கிற அநேக விஷயங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே கனம் பண்ணுகிறோம். குடும்பம், ஃபேமிலி பிரேயர் ரொம்ப முக்கியம்.
குடும்ப ஜெபம் சாயங்காலம் பண்றீங்களா? நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. டிவியை பார்க்க நேரம் இருக்கு, செல்ல நோண்டுறதுக்கு நேரம் இருக்கு, சமைக்க நேரம் இருக்கு, பிள்ளைங்களை கவனிக்க. ஆனா நிறைய வீட்டில் எத்தனை புயல் வந்தாலும் கலங்காதுங்க. எல்லா புயலையும் பாருங்கள், அமைதல் படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் என்னை விடுவிச்சுட்டே இருப்பாரு, நான் அவரை உயர்த்திட்டே இருப்பேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்ப அந்த மனோவா குடும்பத்தை போல கர்த்தாவே ஏதாவது ஒரு விண்ணப்பத்தில் இருக்கிறீங்களா? மனோவுக்கு இன்னும் அற்புதம் நடக்கல, நீங்களும் அதே போல ஆண்டவரை எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலப்பா, ஆனாலும் இந்த வேலைக்காரனுடைய கண் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமாறு போல், வேலைக்காரனுடைய கண் தன் எஜமாட்டினுடைய கரத்தை நோக்கி இருக்குமாறு போல், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் கரத்தை நோக்கி இருக்குமாறு போல், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இரக்கம் செய்யுங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் உங்களை கனம் பண்ணுவேன். சொல்லுங்களேன், வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் உங்களை கனம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளையே, நீ பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுகிற இந்த வார்த்தையை பரலோகம் காண்கிறதே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறார். நமக்குள்ள இருதயத்தின் ஆழத்துல நான் உம்மை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நான் உம்மை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. வாலிப தங்கச்சி தம்பிகளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, ஆண்டவரே என்ன உயர்த்துங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க, நான் உம்மை கனம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்களுக்கெல்லாம் எந்த அளவு இந்த தேசப்பற்று. கடந்த நாளில் பாருங்கள், 79வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடினோம். ஹல்லேலூயா. அதில் பாருங்கள், எத்தனை பேர் தேச பற்றுக்காக அவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு இரையானார்கள், சிறைச்சாலையிலே உயிரை விட்டார்கள். பாருங்கள், தன்னுடைய நாடு, எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக சுவிசேஷ வேலையிலும் பாருங்கள், கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய பட்டியல் பெருசு. இயேசுவுக்காக பாடுகளை பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்களுடைய லிஸ்ட் பெருசு. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டு வழுகி போனவர்களுடைய லிஸ்டும் பின்வாங்கி போனவர்களுடைய லிஸ்டும் அதிகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கவனிங்க பிள்ளைகள். அப்போ நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். கர்த்தர் சொன்னார், என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், என் நாம் அது அதிசயம். சொல்லுங்க, அது அதிசயம். வாயை திறந்து சொல்லுங்க, அது கர்த்தருடைய நாமம், அது அதிசயம். அல்லேலூயா. ஆராதனை வேளையிலும் பரிசுத்த ஆவி இந்த வார்த்தையை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில இதுவரை கர்த்தர் எண்ணிலடங்கா அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வீக்கும் சில விஷயத்துல அதிசயம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்த நாளில நான் அதிசயத்தை உன் கண்கள் கண்டதெல்லாம் அதே போல மீண்டும் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படி வாழ்க்கையில நம்மளை ரட்சித்த நாள்ல இருந்து, தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து இதுவரை எத்தனையோ அதிசயங்களை செய்தாரே. கர்த்தர் சொல்ற, இன்னும் நான் அதிசயம் செய்வேன். ஆமென். இன்னும் அதிசயத்தை செய்வேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கர்த்தர் என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார் என்று சொல்ற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் என் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். குளோரி. இன்னும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். குளோரி குளோரி. என் குடும்பத்துல இன்னும் அதிசயம் செய்வார். ஆமென். அறிக்கை பண்ணுங்க, அந்த ஊழியத்துல இன்னும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். குளோரி குளோரி. ஹல்லேலூயா. Praise God, praise God, praise God. Amen. Hallelujah. Amen. அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவிப்பாரு. ஆமென். பாருங்கள், நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும். ஆமென். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உன்னை விடுவிப்பார். நீ அவருடைய நாமத்தை என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நீ காலையில சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்கனாலே அவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நாங்கள் சாவாமல் பிழைத்திருக்கிறது உங்க கிருபை.
ஆமென். மெலித்தா, ஆமென், அவர்கள் தப்பி கரை சேர்ந்து ஒரு மெலித்தாவுக்கு வந்தது போல இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற பாதுகாப்பற்ற உலகத்திலே நாம் தப்பி பிழைத்து ஆமென் இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா ஆமென் பாருங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு கவனமாக இருப்போம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அனுதினம் பைபிள் ரீட் பண்றீங்களா, அதுவும் நீங்க கர்த்தரை கனம் பண்றது. ஒரு நாளைக்கு ஒரு காலாவது முழங்கால் பண்ணிட்டு தனியா ஜெபம் பண்றீங்களா, அதுவும் கர்த்தரை கனம் பண்ணுகிறது. சபையில் உள்ள எல்லா ஆராதனை, எல்லா கூட்டங்கள் இருக்குது. சண்டே மட்டும் இல்லை, நமக்கு சர்ச்சில் ஆராதனை நிறைய கூட்டங்கள் இருக்குது. அடிக்கடி கேலண்டரில் டேட் எல்லாம் பார்க்கச்சில் அதையும் பார்த்துட்டோம். சர்ச்சினுடைய குறைந்தது ஒரு 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாவது 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்னா அந்த அப்பட்டிவில் தாண்டி 4வே தாண்டி போயிடும். அப்படி தானே? கண்டனில் போயிருமோ? அது 2 கிலோமீட்டர் என்னன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டால் தெரியும். எக்ஸெட்ரா பாருங்கள். அப்போ டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராவது நடக்கணும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. சிலவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்துகிட்டே சர்ச்சைக்கு வர முடியல. இனி டாக்டர் சொல்லுவார் பிறகு நீங்கள் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும். அப்போ சும்மா வீட்டுக்குள்ளே கிடந்து கறங்கிட்டே கிடக்கும் சில ஆட்கள். இல்லாட்டி தட்டில் நடக்கும், தெருவில் நடக்கும், இல்லாட்டி ரத்தம் ஜெயம். பக்கத்தில் இருக்க ஆட்கள் கையை சொல்லுங்க. சர்ச்சைக்கு நடந்து வரும் பொழுது அது உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் நல்லது. போதும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. கர்த்தர் நல்லவர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென், விஷயத்துக்கு வந்துரும். இந்த குடும்பம் கர்த்தரை கனம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு சொல்லுங்க, கர்த்தரை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆமென் உங்களை நான் கனம் பண்ணுவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென். இந்த சிம்சோனை குறித்து சில இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள். இவன் விடுகதை சொல்லுகிறதுல ரொம்ப பெஸ்டான மனுஷன். ஆமீன். பாருங்கள், இவனுக்குள்ள ஒரு அசாதாரணமான பலம் இருந்தது. அந்த பலம் எப்படி வந்தது என்று சொன்னால் ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனாலே. அதுதான் இன்றைக்கும் நம்முடைய செய்தியினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவனுக்குள்ளே 3 விஷயம் ஆவியானவர் வல்லமையாக இறங்கின பொழுது நடந்த விஷயங்களை தியானிக்க இருக்கிறோம். இவன் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன். 13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் அவனை. அப்போ சிம்சோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், சிம்சோன் கர்த்தரால். இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்கிற குறிப்பா வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, சின்ன பிள்ளைங்க, உங்க மேல ஒரு பிளஸ்ஸிங் இருக்குமா? அது எத்தனை பேர் உணர்கிறீங்க? யாரெல்லாம் உங்க அம்மா அப்பா ஏற்கனவே கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க கர்த்தருக்குள்ள வந்த பிறகுதான் நானே பிறந்தேன், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறீங்களா? உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இல்லைங்க, நான் தான் வாலிப நாட்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் தான் கர்த்தரை அறிந்து கொண்டேன்னா உங்க மேலேயும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆனால் உங்களை விட உங்க பிள்ளைங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு ஆமீன் பாருங்கள் நடுங்குங்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை கர்த்தர் என்ன செய்வேன் இருக்கிறாரு, இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம பைபிளை தூக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கு நாம் பணிந்து கொள்ள ஆரம்பித்தோமோ நம்மிலிருந்து கர்த்தர் ஆமீன் பாருங்கள் 1000 தலைமுறை நான் என்ன செய்வேன், இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சிம்சோன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, சிம்சோன் யாரு? அப்போ நீங்க ஆமென் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆமென் இந்த யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியவான், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த நாட்களில் ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வழியாக உங்களுக்கும் எனக்கும் கடந்து வருகிறது. நாமும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சிம்சோன் அடுத்ததாக ஆமென் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆவியானவர்
ஆமீன். பாருங்கள், அவனுக்குள்ள சில வேளையிலே அல்லவிட்டால் அவனுக்குள்ள அந்த வசனத்திலே நாம் இப்படியாக கடைசியில என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய அவனை ஏவ துவங்கினார். அப்போ இந்த சிம்சோனுக்குள்ள, ஏன்னா இவன் பிறப்பிலிருந்தே ஆமீன் பாருங்கள், இவன் ஒரு நசரேனாக அவன் உருவெடுத்து வளர்கிறான். அதனாலே அவன் திராட்சரசம் மதுபானம் ஒன்றும் குடிக்க கூடாது, அவன் இப்படி தான் வாழணும், இப்படி தான் அவனை வளர்க்கணும் என்கிற கண்டிஷன் ஃபைல்ல இவன் வளர்க்கப்படுகிறான். இவங்க அம்மாவே அதுக்காக, இவங்க அம்மா அப்பாவே பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? சில ஃபேமிலி மேன் சிலருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லுவேன், பிரதர் உங்களுக்காக அல்ல, உங்க தலைமுறையினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க பைபிளை கையில் எடுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, நிச்சயமா உங்க பிள்ளைகளுடைய நன்மைகளை நீங்க காண்பீங்க அப்படின்னு சில இளம் சகோதரர்கள் ஆமீன் குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்திருக்கிற அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கர்த்தரை சேவிங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமீன். கர்த்தரும் சொல்லும் பொழுது நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? அழுங்கள். நீங்கள் ஆமீன். சிலர்லாம் எனக்கு இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிற இடங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, இங்கே சர்ச்சில் ஆமீன் ப்ரேயர் நடக்கிற நாள் அல்லவட்டால் ஒரு உபவாச நாள், சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்குது, இன்னைக்கு மழையாக இருக்குது, இன்னைக்கு ஆப்சன்ட் போட்டுருவோமா அப்படின்லாம் யோசிக்காமல் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? உங்களுக்காய் சோத்திரம். அல்லேலூயா. சிலவங்கெல்லாம் மழையிலெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிட்டுலாம் நீங்கள் வந்திருப்பீங்க எக்ஸெட்ரா. கத்து தந்த நல்ல கிளைமேட்டுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம ஆக்டிவ் ஆகணும். இழுத்து மூடினீங்க அப்புறம் 2-3 நாள் மூட வேண்டியிருக்கும். அல்லேலூயா. கத்து தந்த கிளைமேட்டுக்காக எத்தனை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? காலையில் கொஞ்சம் கூலாக இருந்தால் பெட்ஷீட்டை எடுத்து மூடினீங்களா, எழும்புனீங்களா? ஸ்தோத்திரம். எழும்புனால தான் வந்திருக்கிறோங்கிறீங்க எக்ஸெட்ரா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை விட குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கூட ஏர்லி மார்னிங் கர்த்தரை என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறார்கள். ஆமீன். விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்ப சிம்சோன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவதாக அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் சம்டைம், ஆமீன் சொல்லுங்க, எப்பம்லாம் சம்டைம். இன்னைக்கு நமக்கும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கிற சில ஆமீன் நபருக்குள்ள இருந்த வித்தியாசம் என்னன்னா, ஆவியானவர் திடீர்னு இறங்குவார், அதுக்கு பிறகு அவர் என்ன செய்திருவார்? போயிடுவார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக திடீர்னு எங்கேயாவது ஒரு தேசத்தில் சில பிரச்சனை இருக்கும், திடீர்னு எங்கள் இராணுவம் இறங்கும். இதே போல் பாருங்கள், ஆவியானவர் இறங்குவார், அந்த வேலையை முடிப்பார், மறுபடியும் என்ன செய்வார்? போய்விடுவார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு இருக்கிற பெரிய பாக்கி என்னன்னா, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அன்றைக்கு பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்பட்டார். இன்றைக்கு வர மீண்டும் மீண்டும் தன்னுடைய பின்மாறி மழையை தாகம் உள்ளவர்கள் மேல், வாஞ்சி உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருக்கா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசு ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது ஒரு வெண்புறாவை போல இறங்கி வந்து அவர் மேல் தங்கினார். மேல் வீட்டறையிலே ஆமென் அந்த 120 ஒரு மேல வந்து தங்கினார். இன்றைக்கு வர கர்த்தர் சிலரை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.